முசல்மானோக்கி ஹிந்தி சேவா, முஸ்லீம்கள் வந்து ஹிந்திக்கு செஞ்ச சேவை. निबंधकार परिचय இது புறமே முதல் இருக்கிறத வாசிட்டே போகிறேன். बाबू गुलाब राय का जन्म उत्तर प्रदेश के इटावा में 1888 ईस्वी में हुआ. பாபு குலாப் ராய் வந்து 1888 உத்தரப்பிரதேசில் பிறந்தார். உன்ஹோனே எம்ஏ எல்எல்பி ஆதி உபாத்தியாயம் பிராப்திக்கு இவர் எம்ஏ எல்எல்பி பட்டம் பெற்றார். உनको ஆக்ரா விஸ்வவித்யாலய டி லிட் கி உபாதி பிரதான் கி அவருக்கு வந்து ஆக்ரா யூனிவர்சிட்டி வந்து டி லிட் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குது. இவர் வந்து நவரச சித்தாந்த அவர் அத்தியன் காவிய ரூப ஹிந்தி நாட்டி விமர்ச போன்ற முக்கியமான படைப்புகள் எழுதினார். வே கம்பீர ஒரு விஸ்லேஷக் நிபந்தகர்கள் இவர் வந்து ஒரு கம்பீரமான வித்தியாசமான ஒரு எழுத்தாளர். உன்ஹோனே व्यक्ति परक அவர் வஸ்து பரக் நிபந்த லிக்கே ஹேங் இவர் வந்து நல்ல வித்தியாசமான தனித்துவமான கட்டுரைகள் எழுதுகிறவரில் சிறந்தவர். உனக்கு மிருத்திய 30 अप्रैल 1963 ईस्वी में हुई 1963 அவர் இறந்துட்டார். பாரத் வருஷமே முசல்மானாக்கி ஆக்ரமன் சாத்விங் சதாப்தி ஹி சுரி ஹுயி. சாத்விங்னா 7ஆம் நூற்றாண்டிலே வந்து முஸ்லீம்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. तब मुसलमानों में राज्य लिप्सा की अपेक्षा धन लिप्सा ही अधिक थी. அவங்கள்ட்ட வந்து நாட்டை பிடிக்கணுங்கிற பேராசையை காட்டிலையும் இந்த நாட்டில் இருக்க வளங்களை திருடிட்டு போகணுங்கிற ஆசை தான் ரொம்ப இருந்துச்சு. उन्होंने मूल देश में विच्छेद कर लिया. वे जनता के संपर्क में अधिक आने लगे. மக்கள் தொடர்பாக நெருங்கி வராங்க, மக்களோட தொடர்பில். वे लोग सभी कार्य हिंदी में ही करते थे. இவங்க வந்து எல்லாத்திட்டையும் வந்து ஹிந்தியில் தான் பேசி பழகுனாங்க. कोई भी सफल राज्य देसी भाषा की உபேக்ஷா நஹி கர் சக்தா. ஆனால் அது அந்த ஹிந்தியை தவிர வேறு பொதுவான மொழி எதுவும் இல்லை. பல்தக முசல்மான் பி ஹிந்தி மேம் ரச்சனையம் கர்னே லகே. அந்த ஹிந்தி பேசி பேசி பழகி அவங்க ஹிந்தியில் எழுதவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்தி ஒரு ஹிந்துவோங்கி பிரத்திய அக்பர் கா பிரேம. ஹிந்தி மற்றும் ஹிந்து மக்கள் மேலே அக்பருக்கு உள்ள ஒரு பற்று. அக்பருக்கு ஹிந்துவோங்க ஒரு ஹிந்தி பாஷா மேம் பர்யாப்த பிரேம்தா. அக்பருக்கு வந்து ஹிந்துக்களையும் பிடிக்கும், அவங்க பேசுகிற ஹிந்தியையும் பிடிக்கும். உஸ்னே ஆப்னே நாத்தி குஸ்ரோக்கோ ஹிந்தி படாத்தி இவர் படாயி தி. இவர் வந்து தன்னுடைய நாத்தி குஸ்ரோனா அவருடைய புலவர், அவர் வந்து ஹிந்தி வந்து படிக்க சொல்கிறாரு. ஹிந்திக்கு குछ कविता में अकबर सा की चाप मिलती है. ஹிந்திக்கு कुछ कविता में ஹிந்தியில் வந்து சில கவிதைகளில் அக்பர் எழுதின மாதிரி சில இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. औरंगजेब के बड़े आजम शाह के दरबार में भी हिंदी प्रेमियों को आश्रय मिला. அவுரங்கசீப்புடைய சபையிலையும் இந்த ஹிந்தியில் எழுதுகிறவங்களுக்கு சில அடைக்கலம் கொடுத்தாரு. ஹிந்தியில் கவிதை எழுதுகிறவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. ஹிந்துவங்கே சம்பர்க்கமே முசல்மான். ஹிந்துக்களுடைய தொடர்புள்ள முஸ்லீம்கள். ஹிந்துவங்கே சம்பர்க்கமே ஆணையமே முசல்மான் கோபி ஹிந்தி பாஷா சே பிரேம ஹோ கயா. ஹிந்துக்களுடைய தொடர்புனால முசல்மான்கள் வந்து ஹிந்தி பாஷா மேலே ரொம்ப பற்றுக்கொள்கிறாங்க. இஸ்லாம் தர்ம அதிக சுஸ்க் தர்மகை. இஸ்லாம் தர்மம் வந்து ரொம்ப வந்து ஒரு சுஸ்க் தர்ம அப்படின்னா அதுவும் ஒரு புகழ்பெற்ற ஒரு மதம் தான். சூஃபி சம்பிரதாயனே உசே சரல் பனாயா. சூஃபி சம்பிரதாயம் வந்து இவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிறது தான் சூஃபி. அவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் எளிமையாக இருக்காங்க. कुछ मुसलमान राजनीतिक कारणों से और हृदय की प्रेरणा से हिंदी की ओर चुके. கொஞ்சம் முசல்மான்கள் வந்து அரசியல் காரணங்களாலையும் அவங்க மனதுக்கு பிடிச்சனாலையும் ஹிந்திக்கு தலை வணங்குறாங்க. உன் லோகோங்கனே அப்படி வாணிசை ஹிந்தி சாகித்யக்கோ சஜாயா. இவங்க தங்களுடைய குரல் மூலம் ஹிந்தி இலக்கியத்தை அழகுபடுத்துகிறாங்க. அதாவது ஹிந்தி பாடம் நிறைய பாடுறாங்க எழுதி. பிராயக சாகித்ய லோக ராஜநீதிக்கு பந்தனம் சே முக்த ஹோத்தே ஹேங். இலக்கியம் மற்றும் அரசியலிருந்து விடுபட்டு சுயமாக அவங்களுக்கு பிடிச்ச மனதை எழுதுகிறாங்க. உன்மேம் ஜாதி பேத தர்ம பேத விஜேதா யா விஜித் கா பாவ கம் ஹோத்தாகை. ஜாதி மத வேறுபாடெல்லாம் இல்லாமல் பொதுவாக ஏதாவது வர்ணிச்சு இயற்கை வர்ணிச்சு பாடுறது, காதலை வர்ணிச்சு பாடுறது, இந்த மாதிரி தான் எழுதுகிறாங்க. சாகித்யக்கா சாம்ராஜ்யகி சமதாக்கா உதாரணிகை. இலக்கியம்தான் வந்து எல்லா மனிதர்களையும் ஒன்றுபடுத்துது. சாகித்யக் முசல்மான் துவேஸ் பாஷாக்கோ பரேத்தே. இலக்கியத்தில் முசல்மான்களுக்கு வந்து வெறுப்புங்கிறத இப்போ வந்து இப்போ பாடல் எழுதும் போகிறப்ப இந்துக்களை கேவலமாக பேசுகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க எழுதுறது ரொம்ப புனிதமாக இருக்குது, மக்களை மகிழ்விக்கிற மாதிரி இருக்குது, பொதுவான விஷயங்களை எழுதுகிறாங்க. इन मुसलमान ने हिंदी की खूब सेवा की. இவங்க தான் வந்து ஹிந்திக்கு ரொம்ப சேவை பண்ணுறாங்க. इनकी रचनाओं के लिए हिंदी साहित्य भंडार हमेशा आभारी है. இவங்க படைப்பினால தான் ஹிந்தி இலக்கியம் உலகம் நிறைஞ்சு வழியுது. ஹிந்தி இலக்கியங்கிற பண்டாரம்னா கஜானா. இவங்க எழுதுறதுனால நிரம்பி வழியுது. कड़ीबोली के वर्धमान रूप को अमीर खुसरो की रचना में हम देख सकते हैं. கடிபோலின்னா என்னென்னா ஹிந்திக்கு முன்னாடி இருந்த ஒரு மொழி. அந்த மொழியில் தான் வந்து அமீர் குஸ்ரோ எழுதுகிறாரு. உன்கா ஜன்ம 1310 1310 வந்து அவர் பிறந்தார். வே ஃபாரசி அவர் ஹிந்தி பாஷாவுக்கு அச்சய கவிதை. இவர் ஃபாரசிலையும் எழுதுகிறாரு,
ஹிந்திலையும் எழுதுறாரு. உன்கி கவிதா சே ஹமே பதா சல்தா ஹை, அவருடைய படைப்பு மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா கடிபோலி கித்னி புராணி தீ, கடிபோலி எவ்வளோ பழமையானது அப்படின்னு தெரியுது. உன்கி கவிதா கா ஏக் நமுனா தேக்கே, அவருடைய கவிதையை நம்ம பார்க்கலாம். संत कबीर का योगदान, कबीर का जन्म हिंदू परिवार में हुआ. कबीर வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறக்கிறாரு. उनका पालन पोषण मुसलमान जुलाहे के घर में पहुंचा. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட் வந்து இறந்துறாங்க போல். அவங்களை வந்து ஒரு முஸ்லீம் துறவி தான் வந்து எடுத்து வளர்க்குறாரு. உன்கா சமய, அவர் வந்து 14ஆம் நூற்றாண்டுலேருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்தார். अमीर खुसरो और कबीरदास दोनों ने हिंदू मुसलमान एकता के लिए बहुत प्रसन्न किया था. அமீர் குஸ்ரோ மற்றும் கபீர்தாஸ் ரெண்டு பேருமே ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏ மகாத்மா ஹிந்தி சாகித்யமே ஞானாசிரயி சாகக்கே பிரவர்த்தகே, இந்த மகாத்மா இந்த துறவிகள்லாம் ஹிந்தி இலக்கியத்தில் ஞான மார்க்கத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க. நிர்குண சத்தாக்கே உபாசக்தே, தோற்றமில்லாத கடவுளை வணங்குறாங்க. அதான் முஸ்லீம்கள் அந்த பிரிவில் தான் அப்படியே வராங்க. கபீர்னே ராம்நாமக்கா மகத்துவமானத்தா, ஆனால் கபீர் வந்து ராமநாமத்தை உச்சரிக்கிறதையே பெருசாக நினைக்கிறாரு. உன்ஹோனே ஹட்யோக் சம்பந்தி பாத்தையும் லிக்கிகை, பிடிவாதமாக என்னது இந்த யோகம் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கபீர்னே பாத் மாலிக் முகமது ஜாய்சிகா நாம் ஆத்தாகை, கபீருக்கு அப்புறம் மாலிக் முகமது அவருடைய பேர் வருது. அவர் இன்ஹோங்கனே அவதி பாஷாமே கவிதாயின் லிக்கிங், அவதி பாஷாவில் கவிதை எழுதுறாரு. பிரேமாஸ்ரய் மார்க்கக்கே பிரவர்த்தக்தே, இவர் வந்து காதல் வழியில் இறைவனை அடைகிறத சொல்கிறாரு. जायसी प्रेम में आध्यात्मिकता की ओर संकेत मिलता है. उसकी रचना एक नमूना, और அதுக்கு ஒரு பாட்டு கொடுக்குறாரு. इसी मार्ग में குதுப்பன் மஞ்சன் உஸ்மான் ஆதி பிரசித்த கவி हुए. அவருக்கு பின்பற்றி இந்த 3 பேரும் போகிறாங்க. इसी परंपरा के कवि नूर मुहम्मद ने இந்திராவதி லிக்கித்தே, இவங்களை பின்பற்றி தான் இந்த கவி நூர் முகமது வந்து இந்திராவதி அப்படிங்கிற நூலை எழுதுகிறாரு. கான்கானா ரஹீம், हिंदी के मुसलमान कवियों में उल्लेखनीय नाम कानकाना रहीम. இந்த முஸ்லீம் கவிஞர்களில் இவர் வந்து ரொம்ப குறிப்பிட தகுந்தவர். இஸ் படே உச்ச கரானேக்கே முசல்மான் கா ஜன்ம, இவர் வந்து 16ஆம் நூற்றாண்டில் பிறந்தார். இன்ஹோனே கை தோஹே லிக்கேங்க, இவர் நிறைய தோஹா எழுதுறாரு. இன்கே நாயிகா பேத சம்பந்தி பறவை பி படே உத்தமகை, இவர் வந்து நாயிகா பேத சம்பந்தி, இந்த இந்த பெண்கள் வந்து எப்படி இந்த இறைவனை நோக்கி போகிறதுக்கு எப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாடுறாரு. ஏக் பிரகார் சேவிய சன்ஸ்கிருத் சந்தமே ஹிந்தி கவிதா லித்தேங்க, சமஸ்கிருதத்தில் எப்படி பாடல்கள் எழுதுவாங்களோ அந்த சந்தங்களை பின்பற்றி இவர் எழுதியிருக்காரு. रसाकान का योगदान, सफल मुसलमान कवियों में रसाकान का नाम भी आदर और प्रेम से के साथ लिया जाता है. இந்த வெற்றிகரமாக எழுதி, அதாவது சாகித்ய இலக்கியங்கள் எழுதி வெற்றி பெற்ற முசல்மான் கவிஞர்களில் இந்த ரசகான்கிற பேரும் வந்து மரியாதையாக சொல்லப்படுது. இவர் வந்து 16ஆம் நூற்றாண்டில் பிறந்து வளர்ந்தார். தில்லிக்கே பட்டான்தே, தில்லியில் வாழ்ந்த ஒரு பட்டான் குடும்பத்தை சேர்ந்தவர். இன்ஹோனே வல்லப குலக்கே தீக்ஷா லீலி, வல்லப குலத்தில் வந்து இவர் தீக்ஷானா அவங்கள்ட்ட படித்து தீட்சை பெறாரு. इन्होंने शुद्ध व्रज भाषा में कविताएं लिखी, व्रज भाषाவில் கவிதைகள் எழுதுறாரு. उनकी कविता का एक नमूना ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. इस प्रकार हम देखते हैं कि शेख आलम मोहम्मद उस्मान मुबारक दाज मुंशी इंशा अल्लाह आदि उनके कवियों ने हिंदी की सेवा की. இவர் வந்து ஷேக் ஆலமு முகமது உஸ்மானு முபாரக் தாஜி முன்சி இன்சா அல்லாஹ் ஆதி அநேக இவரை பின்பற்றி இந்த கவிஞர்கள்லாம் ஹிந்திக்கு சேவை பண்ணுறாங்க. உசி பிரகார் आजकल के मुसलमानों भी हिंदी को अपनाकर, இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்து ஹிந்தி மொழியை தன்னுடையதாக்கிக்கிட்டு ஹிந்து முஸ்லீம் ஏகத்தா கி ஜடா பக்கி கர் சக்தே ஹேன், ஹிந்தி முஸ்லீம் ஒற்றுமைக்கு நிறைய பாடுபட்டிருக்காங்க.